ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். இன்னைக்கு நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பின்னாடி ஒர்க் போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம திருச்சி வந்து என்ன லெவலில் என்ன அதிகமாக எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான். கிட்டத்தட்ட திருச்சி டு மதுரை ஹைவேல பஞ்சப்பூருங்கிற லொக்கேஷனில் நம்ம திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், அதாவது பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய போகுது. அதுக்கான வேலை முழுவீச்சாக நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் அதேமாக இந்த இயர் எண்டு இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சரௌண்டிங்ஸில் கிட்டத்தட்ட பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், டைட்டில் பார்க்கு, ஒலிம்பிக் அகாடமி, மார்க்கெட் அப்படிங்கிற எல்லா அத்தியாவசியமான ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வரப்போகுது. இதுக்கு பக்கத்தில் நம்ம லே அவுட் அமைய போகுது. அந்த லே அவுட்டை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த நிமிஷம் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம பஞ்சப்பூரில் என்னென்ன ஒர்க் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு சும்மா கிளிப் மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுது, என்னோட பேக் சைடு தெரியுது இல்லையா, அதுதான் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட்டுக்கு போற வழியில என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்ட போறேன். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஆப்போசிட்லேயே ஜஸ்ட் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்க சாராதான இன்ஜினியரிங் காலேஜ். இது திருச்சியில கொஞ்சம் ஃபேமஸான காலேஜஸ். ஏன்னா அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா அது இருக்கு. திருச்சியில மேக்ஸிமம் எல்லாத்தையுமே தெரியும் சாராதான இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா. நம்ம சைட்ல இருந்து இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 4.5 கிலோமீட்டர்ஸ் தான் எக்ஸாக்டா வரும். பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டாக நமக்கு சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து என்ன காலேஜஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட்டுக்கு போகிற வழி எல்லாமே என்னென்ன காலேஜஸ் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துட்டோம். அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா நம்ம என் பேக் சைடில் உள்ளதான் கிறிஸ்துராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இருக்கு. நம்ம சைட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி தான் மட்டும்தான். 3 கிலோமீட்டர்லேயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. நம்ம சைட் பக்கத்துல ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ், இந்த மதுரை ரோடு ஹைவேவே ஃபியூச்சர்ல எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகுதுன்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இப்போ இப்போதைக்கு இருக்க டெவலப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன் நான். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம திருச்சி டு மதுரை ஹைவேல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். அதை வச்சு தான் இன்னைக்கு வந்து இந்த ரோடு ஃபுல்லாகவே ஃபுல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயம் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மணிகண்டம் மார்க்கெட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிட்டிக்கு ரொம்ப 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 அவசியமானது. அது ரெண்டுமே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ட்ராவலில் இவ்வளோ பக்கத்தில் அமைஞ்சிருக்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா சைட்ஸுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒரு லிவிங் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர்லேருந்து மணிகண்டம் தான். மணிகண்டத்தில் இதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு சொல்லிட்டு ஆல்ரெடி, மார்க்கெட்டும் சொல்லியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க் வருது, அது முக்கியமான விஷயம். டைட்டில் பார்க் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி வருது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்துருப்பீங்க, இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்துருப்பீங்க, இந்திரா சித்தா மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்துராஜ் ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் பார்த்துருப்பீங்க. இந்த சைடில் அதாவது நான் வந்து நம்ம சைட் வந்து லெஃப்ட் சைடு சொல்கிறேன். நம்ம சைடு வந்து ரைட் சைடில் ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் போகிறீங்க அப்படின்னா ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் இருக்குது, செல்லம்மாள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ், பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே நம்ம சைட்டை சுற்றி இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீடியா காலேஜஸ் இருக்குது. ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ், ஏகப்பட்ட சரௌண்டிங்ஸில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் உடனே வீடு கட்டினாலும் தாராளமாக கட்டி குடி வரலாம். அந்த அளவுக்கு சைட் எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. முக்கியமாக சைட்டில் பார்க்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 45 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி நீங்கள் குடிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு பியூரிஃபையாக இருக்குது உங்களுக்கு தண்ணி. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிகேபி அவென்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபாய் தான் ஸ்டார்டிங். 1800 ரூபாய், 1850 ரூபா. இந்த ரெண்டுலையுமே நம்ம சைட் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த சைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். ஏன்னா மக்கள் கொடுக்குற நல்ல வரவேற்புனால நல்ல எங்களுக்கு வந்து வரனால நாங்கள் சைட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஏரியா தான். இதுக்குள்ளே ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் வரப்போகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்டுக்கு ரோடு போட்டிருக்கோம், தார் ரோடு போட்டிருக்கோம். அது வந்து ட்ரைனேஜ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இபி லைன் போஸ்ட் வந்துருக்கு.
உங்களுக்கு ஒரு மக்கள் நம்ம சைட்டுக்குள்ளே வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவையோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சைட்டை பற்றி இன்னும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படி நிறைய அம்யூனிட்டிஸ் வருது, பார்க் வருது, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத டெவலப்மெண்ட் இந்த சைட்டில் நம்ம பண்ண போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 1 by 1 உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நீங்கள் வந்து திருச்சி பக்கத்தில் இடம் வேணும், திருச்சி கார்பரேஷன் லிமிட்டில் வேணும் அப்படின்னா, அடுத்து கார்பரேஷன் லிமிட் ஆக போகிற ஒரு ஏரியாவில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு இப்போ வாங்கினா தான் உண்டு. இதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டபுள் ப்ரைஸாக இருக்கும், ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிடும். ஸோ மக்களே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே நம்ம சைட் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ப்ளாட்டை புக் பண்ணுங்கள். உடனே நம்ம இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.